என்னப்பா இப்படி படுத்து கிடக்குறீங்க? என்னது, உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி குளிருது? உடம்பெல்லாம் ஆடுது. ஆ, ஏன் இப்படி குளிருது? ஆ, குளிருதா? குளிருதா? ஜுரம் குளிருதா? சாப்பிட்டீங்களா? படுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க, படுங்க. ரொம்ப குளிருதா? படுங்க, படுங்க, படுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை குளிருதுன்றாரு அவரு. போத்திக்கோங்க, வந்துடுறேன். எப்பா இது கொஞ்சம் கொடுங்களேன். கொஞ்சம் சட்டை என்ன கொடுங்களேன். ரெண்டோடு கொடுங்களேன். சீக்கிரம் சீக்கிரம். கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. அது எங்க இருக்கு போறோம்? என்ன பாச்சி, டீ குடிக்கிறீங்களா? எந்திரிச்சு எந்திரிச்சுக்கோ.
சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க மதியானம்? ஆ, வெளிய சாதம். இந்த மாதிரி குளிர்ல எப்படி படுத்துருக்கீங்க? ஜுரம் கீரம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? ஆ, காட்டு. ஏன் இந்த சட்டை போட்டுக்கோங்க. மேல போட்டுக்கிறீங்களா? அழுக்கா இருக்கு. வேணவா? ஆ, அழுக்கா இருக்குல்ல? என்னப்பா நீங்க? இந்தாங்க, இந்தாங்க. நிமிருங்க, நிமிருங்க. கரெக்டா இருக்கா? ரொம்ப குளிர்தா? கரெக்டா இருக்கா? என் யூடியூப்ல இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு நபரை நம்ம வந்து தற்சமலா செஞ்சிருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இவர் வந்து படுத்திருக்காரு. ஆல்ரெடி இவருக்கு ஏற்கனவே வந்து உதவியும் நம்ம பண்ணியிருக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு 6000 ரூபாய் பணம் கொடுத்தோம் இல்லையா, அதுல வந்து இவருக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ந்துட்டு இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை 2 நாளா மழை. அதனால இவர் நிலைமை வந்து ரொம்ப அந்த நீங்க பார்த்துருப்பீங்க, குளிர் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தது. என்னால என் மனசு பொறுக்காம என்ன பண்ணிட்டேன்னா, உடனடியா அவருக்கு என்ன பண்ண, என்னோட சேலையை அவரை போத்தி விட்டுட்டு அவருக்கு போய் இந்த பிரச்சனை போய் வாங்கி வந்து அவர் குளிரை வந்து கொஞ்சம் சரி பண்ணிருக்கு. இப்ப எப்படி இருக்கு குளிர்? நல்லா இருக்காப்பா? பேச முடியாதா? அதனால வந்து இந்த இப்ப உள்ள சூழ்நிலைக்கு அவருக்கு இந்த மஃப்ளர்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பல மக்களுக்கு இங்க எப்படி எந்த நிலைமையில இருக்காங்க தெரியல. கண்டிப்பா அவங்களுக்கும் நான் போய் உதவி பண்றதுக்கு இப்ப ஆயத்தம் ஆயிட்டேன். கண்டிப்பா இந்த மலையில வந்து ரொம்ப நம்மள மாதிரி கூட சேஃபா இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க வந்து யாரும் ஆதரவு இல்லாம இருப்பாங்க. கண்டிப்பா என்னோட பணி வந்து மீண்டும் தொடரும். அப்ப நீங்க பத்திரமா இருங்க. என்ன வேணும்? செலவுக்கு எதாவது வேணுமா? வாங்கிக்கிறீங்களா? ஓகே. நீங்க வந்து இப்போ அவர் நினைச்சிருக்காரு, இப்போ இப்போதைக்கு அவருக்கு செலவுக்கு காசு கொடுக்குறாரு. கண்டிப்பா நம்ம கொடுத்துருவோம். இந்தாங்கப்பா, இதை நீங்க வந்து செலவுக்கு வச்சுக்கோங்க. சரியா? ஏதாவது வாங்கி இங்கே வருங்க, ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. சரியா? சரியாப்பா? சரி, நீங்க பத்திரமா இருங்க. சரிங்களா? நாங்கள் போயிட்டு வரட்டுமா? இன்னும் 2-3 நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம். சரியா? நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. படுத்துக்கோங்க. இந்தாங்க, வாங்க. நல்லா படுங்க, நீட்டி படுங்க. காட்டு, நான் போத்தி விடுறேன். பார்த்து படுங்க, படுங்க. பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இவர் வந்து படுக்க வச்சு நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு உதவி நம்ம வந்து செஞ்சோம். நம்ம கண்ணில் பட்டாருன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது இவங்களோட சேரீ தான் எடுத்து இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. தயவு செய்து விமர்சனத்துக்காகவோ இல்லை வந்து எதுக்காகவும் கிடையாது. என்னோட மனசு தாங்க முடியாமல் தான் நான் இப்படி ஒரு செயலை நான் செஞ்சேன்.
நான் ஒரு ரொம்ப நடிக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் தயவுசெய்து யாரும் வந்து இது வந்து நீங்க தப்பாக எண்ண வேண்டாம். நம்ம வந்து மனிதநேயத்தோட இந்த விஷயத்தை வந்து நம்ம செஞ்சிருக்கிறோம். என்ன சொல்றதுன்னே தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ராஜீவ்காந்தியோட சாலை இது. இந்த சாலையில இவர் இந்த நிலைமையில வந்து இப்படி படுத்துட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை மழை வர மாதிரி நமக்கே வந்து பைக்ல போகும்போது நடுக்குது இல்லையா? அதனால இது வந்து நம்ம செஞ்சிருக்கிறோம். மனிதநேயத்தோட இந்த செயலை வந்து நம்ம செஞ்சிருக்கிறோம். எல்லாரும் வந்து மழையில ரொம்ப சேஃபா இருங்க. ரொம்ப பத்திரமா மழை காத்துல அதிகமா இருக்கு. ரொம்ப சேஃபா இருங்க. இப்போதைக்கு அவருக்கு போதும் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவையை திருநங்கை ரோஜா. நன்றி, வணக்கம்மா. அதை போட்டு போத்திக்கங்க போத்திக்கங்கண்ணா. பாய். படுத்துக்கோ.